بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم إن الحمد نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் சூரத்துல் அலக் என்ற சூராவின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். சூரத்துல் அலக்குடைய முன்னுரையை பற்றி முதலில் நாம் பார்ப்போம். இந்த சூராவுக்கு அல் அலக் என்று பெயர் சொல்லப்பட்டிருப்பதற்கான காரணம், இந்த சூராவின் ஆரம்பத்திலே இந்த பெயர், இந்த சொல் வந்திருக்கிறது. அதனால் இதற்கு சூரத்துல் அலக் என்று சொல்லப்படுகிறது. அதேபோன்று இந்த சூராவுக்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக் என்றும் சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இக்ரா பிஸ்மி ரப்பிக் என்று இந்த சூராவை அழைத்திருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்சாரி தோழர்களில் ஒருவர், தன்னுடைய கூட்டத்திற்கு இஷா தொழுகை நடத்தினார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் நீண்ட நேரம் தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன சொன்னார்கள்? அதுரீது அன் தகூன ஃபத்தானன் யா முஆத், முஆதே, நீங்கள் குழப்பம் விளைவிக்க விரும்புகிறீர்களா, குழப்பம் விளைவிப்பவராக இருப்பதற்கு விரும்புகிறீர்களா என்று கேட்டுவிட்டு, நீங்கள் மனிதர்களுக்கு இமாமா செய்தால், தொழுகை நடத்தினால், அஷ்ஷம்சி வதுஹாஹா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, இக்ரா பிஸ்மி ரப்பிக், அல்லைலு வல்லைலி இதா யக்ஷா ஆகிய சூறாக்களை ஓதுங்கள் என்று சொன்னதாக அந்த ஹதீத் சொல்கிறது. இதிலே நபி அவர்கள் சூறாக்களுடைய பற்றி அறிமுகப்படுத்துகிற பொழுது, இந்த சூறாக்களை ஓதுங்கள் என்று சொல்கிற பொழுது இக்ரா பிஸ்மி ரப்பிக் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த சூரத்துல் அலக் என்கின்ற இந்த சூறாவுக்கான சிறப்புகளை பார்ப்போம். இந்த சூரத்துல் அலக்கின் முதல் 5 வசனங்கள் அல் குர்ஆனிலே முதலாக இறங்கிய வசனங்கள். இது இந்த சூறாவின் முக்கியமான ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 40வது வயதிலே நபியாக ஆக்கப்பட்டார்கள். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக உண்மையான கனவு கொடுக்கப்பட்டது. அவர்கள் எந்த கனவை கண்டாலும் அது நிதர்சனத்திலே வரக்கூடியதாக, காலை நேரத்தின் ஒளியை போன்று அது வந்துவிடும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிமையில் இருப்பது விருப்பமாக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகைக்கு சென்றார்கள். ஹிரா மலையிலே இருக்கக்கூடிய குகை, அதான் ஹிரா குகை. அதற்கு சென்று அங்கே பல இரவுகள் வணக்கத்திலே ஈடுபடுவார்கள். பிறகு தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே வந்து தனக்கு தேவையான உணவுகளை, கட்டுச்சாதனங்களை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அது முடிந்ததற்கு பிறகு திரும்பவும் வந்து தேவையான கட்டுச்சாதனங்களை எடுத்து செல்வார்கள். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே வானவர் மலக் வருகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுக்கு தெரியும், அவர்கள் இப்ராஹிம் நபி அவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர்கள். காபத்துல்லாவை தவாப் செய்தவர்கள். மக்காவில் இருந்த முஷ்ரிக்கள் அல்லாஹுக்கு இணை வைத்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகுவதற்கு முன்னால் கூட அவர்கள் முஷ்ரிக்காக இருக்கவில்லை. ஒருபோதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க் செய்ததே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
குறைசிகள் தங்கக்கூடிய அரஃபாவிலே தங்காமல் அரஃபாவுக்கு உள்ளேயே வெளியே தங்குவார்கள். ஹரம் உள்ளேயே தங்குவார்கள் அரஃபாவுடைய நாளையிலே. அதையும் மீறி நபி அவர்கள் எல்லா மக்களையும் போன்று அரஃபாவிலே சென்று தங்கியிருக்கிறார்கள் நபியாகுவதற்கு முன்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹு தாலா ஷிர்க் போன்ற பெரும் பாவங்களிலிருந்து காப்பாற்றி இருக்கின்றான். ஷிர்க்கை விட பெரிய பாவம் கிடையாது. அதைவிட கீழான பாவங்களிலிருந்து கூட நபி அவர்களை அல்லாஹு தாலா காப்பாற்றி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்பது முழுமையாக தெரியாது. என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷிர்க்கில் இருந்து அல்லாஹு தாலா காப்பாற்றி இருந்தார். நபி அவர்கள் வணங்குவதாக இருந்தால் அல்லாஹு தாலாவை தான் வணங்கினார்கள். அங்கே உள்ள காபிர்களும் அல்லாஹுவை வணங்கினார்கள், ஷிர்க்கும் செய்தார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களையும் அழைத்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கினார்கள். இந்த ஹதீதிலும் என்ன வருகிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் அவர்களுக்கு கிடைக்கப்பெற முன்னாலேயே பல இரவுகள் வணக்கத்திலே ஈடுபடுவார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திடீரென்று ஹிரா கோயிலில் இருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர் வருகின்றார். இந்த நிகழ்வு ஒரு இரவு தான் நடந்திருக்கிறது என்றால் அல்லாஹு தாலா சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம். குர்ஆனுடைய முதலாக குர்ஆன் இறங்கியது லைலத்துல் கத்ருடைய இரவிலே. இந்த 5 வசனங்களும் சூரத்து அலகுடைய. இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு குகையில இருக்கின்ற பொழுது வானவர் வந்து இக்ரா என்று சொல்கின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஓதுவீராக என்று சொல்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடியவராக நான் இல்லை என்று சொல்கிறார்கள். அதை பற்றி எனக்கு ஞானம் எனக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். நபிகள் இக்ரா என்றால் ஓதுவீராக, வாசிப்பீராக, படிப்பீராக. பார்த்து ஓதுவது இக்ரா தான். பார்க்காமல் ஒரு விஷயத்தை காதால் கேட்டு சொல்வதும் அதற்கும் இக்ரா ஓதுவீராக, சொல்வீராக என்ற அந்த வாக்கியத்தை பயன்படுத்தலாம். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுக்க கட்டி பிடிக்கின்றார்கள். கட்டிப்பிடித்து விட்டு பின்னர் விட்டுவிட்டு சொல்கிறார்கள் ஓதுவீராக. அப்போது நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாதே என்று சொல்கின்றார்கள். திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக கட்டிப்பிடிக்கின்றார்கள். பிடித்து ஓதுவீராக, அதை விட்டுவிட்டு சொல்கிறார்கள் ஓதுவீராக. அப்போது நபி அவர்கள் 3வது முறையும் அங்கே இவ்வாறு சொல்கின்றார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 3வது முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டுவிட்டு என்ன சொல்கிறார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். அல் குர்ஆனிலே ஆரம்பமாக இறங்கிய வசனங்களாக இந்த சூறாவின் முதல் 5 ஆயாக்களும் இருக்கின்றன. அதேபோன்று இந்த சூறாவுக்குரிய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த சூறாவின் கடைசி ஆயா வஸ்ஜுது வக்தரிப் என்கின்ற அந்த ஆயா சஜிதாவுடைய ஆயாவாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இதஸ் ஸமாஉ இன்ஷக்கத் என்கின்ற அந்த சூரத்துல் இன்ஷிகாக்கை நபி அவர்கள் ஓதினார்கள். அதிலே நாங்கள் சஜிதா செய்தோம். வக்ரா பிஸ்மி ரப்பிக், இக்ரா பிஸ்மி ரப்பிக் என்கின்ற இந்த சூரத்துல் அலகை நபிகள் அவர்கள் அவர்களோடு அதிலேயும் நாங்கள் சஜிதா செய்திருக்கிறோம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே இந்த 2 சூறாக்களும் சஜிதா உள்ள சூறாக்களாக இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாக்களிலே சஜிதா செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த சூறாவிலே நாங்கள் இப்போது பேசுகிற சூரத்துல் அலகிலே சஜிதா இருக்கிறது, சஜிதா செய்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அடுத்ததாக இந்த சூறா எங்கே இறக்கி அருளப்பட்டது, நபி அவர்களுடைய மதீனா காலகட்டத்திலா, இது மதனி சூறாவா அல்லது அதற்கு முன்னால் உள்ள ஹிஜ்ராவுக்கு முன்னால் உள்ள மக்காவில் வாழ்ந்த காலகட்டமான மக்கி காலகட்டத்திலா என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சூறா எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல்
மக்காவிலே இறக்கி அருளப்பட்டது. ஏனென்றால் இந்த சூரா தான், இதன் ஆரம்ப ஆயாக்கள் தான் குர்ஆனுடைய குர்ஆன் இறங்கிய அடிப்படையிலே முதல் இறங்கிய ஆயாக்கள். அடுத்ததாக இந்த சூராவின் நோக்கத்தை நாங்கள் இப்போது பார்ப்போம். இந்த சூராவின் முக்கியமான நோக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறுதிப்படுத்துவது, அவர்களுக்கு உறுதித்தன்மையை கொடுப்பது. நபி அவர்களுக்கு முதலாக இந்த ஆயாக்கள் இறங்கிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து போனார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உறுதித்தன்மையை இந்த 5 ஆயாக்களும் கொடுக்கின்றன. அதேபோல அதுக்கு பின்னால் வரக்கூடிய வசனங்களும் தான். அதேபோன்று முக்கியமாக இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களை அச்சுறுத்தக்கூடியதாக இந்த சூராவின் பின்னால் வரக்கூடிய ஆயாக்கள் அமைந்திருக்கின்றன. இந்த சூராவுடைய நோக்கம் நபி அவர்களுக்கு உறுதித்தன்மையை கொடுப்பது, அடுத்ததாக இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு எதிராக நிற்பவர்களை அச்சுறுத்துதல். இந்த சூராவிலே பேசப்படுகிற முக்கியமான விடயங்கள், ஒன்று வாசிப்பு, ஓதுதல், எழுதுதல், கல்வி கற்றல் போன்ற விடயங்களை இது ஆர்வமூட்டுகிற ஒரு வகையிலே ஆர்வமூட்டுகின்ற ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கிறது. அது இங்கே உயர்த்தி பேசப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களுக்கு அச்சுறுத்தல் இதில் இந்த சூறாவிலே வழங்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக எதிரிகள் செய்யக்கூடிய சதிகளை அல்லாஹு தாலா பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா அவர்களை அடக்குவதற்கு முடியும். அவர்களுக்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே அறிவித்துக் கொடுக்கின்றான். நான்காவதாக இந்த சூறாவிலே பேசப்படுகிற இன்னொரு விடயம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த பாதையிலே செல்லுமாறு அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான். அவர்கள் தொழுது அல்லாஹ்வை நெருங்குமாறு கட்டளையிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சூறாவின் முதல் 5 வசனங்களை இப்போது நாங்கள் பார்ப்போம். அல் குர்ஆனுடைய 96வது சூறாவாக இந்த சூரத்துல் அலக் இருக்கின்றது. இதில் முதல் 5 வசனங்களிலே முதலாவது வசனம் மொத்தமாக இப்போது நாங்கள் இந்த 5 வசனங்களிடம் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்பதை பார்த்து விட்டிருப்போம். அதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே பேசுகிறான். நபியை பார்த்து அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? ஓதுவீராக. அதாவது, அல் குர்ஆனிலே உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதை நீங்கள் ஓதுங்கள். அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பித்து நீங்கள் ஓதுங்கள். அல்லாஹ் தான் படைப்பாளன். அவன் மனிதனை கட்டியான இரத்த கட்டியிலிருந்து படைத்திருக்கிறான். அல் குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். உங்களுடைய இறைவனோ அதிகமான நலவுகளுக்கு உரியவன், புகழுக்குரியவன், சிறப்புக்குரியவன், உயர்ந்தவன். அவன் தன்னுடைய அடியார்களுக்கு பேணையால் எழுதுகோலால் எழுத கற்றுக் கொடுத்தான். எல்லா அறிவுகளையும், அவர்கள் தெரியாத விடயங்களை எல்லாம் மனிதர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்பதுதான் இந்த 5 ஆயாக்கள் எனதும் சுருக்கமாக இருக்கிறது. இப்போது நாம் ஒவ்வொரு ஆயாவாக பார்ப்போம். முதல் ஆயாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இக்ரா, ஓதுவீராக, பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். இக்ரா என்றால் ஓதுவீராக, வாசிப்பீராக. நாம் ஏற்கனவே சொன்னது போன்று ஒன்றை பார்த்து ஓதுவதற்கும் இக்ரா என்று சொல்லலாம். வாசிப்பீர், நாங்கள் வாசிப்பு என்று சொல்வோம். படிப்பீராக என்று சொல்வோம். வாசிப்பீராக, ஓதுவீராக. இக்ரா எப்படி ஓதுவீராக? பிஸ்மி ரப்பிக்க, உம்முடைய ரப்பின் பெயரை கொண்டு ஓதுவீராக. பிஸ்மி ரப்பிக்க, உம்முடைய ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுவீராக. அல்லதி ஹலக், எப்படியானவன் தெரியும் உம்முடைய ரப்பு? அல்லதி ஹலக், படைத்தானே, அப்படியான உம்முடைய ரப்பின் பெயரை கொண்டு ஓதுவீராக என்பதுதான் இந்த முதலாவது ஆயா சொல்கிறது.
இது யாரை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக குர்ஆனிலே நபி அவர்களை பார்த்து சொல்லப்படுகிற ஒரு விடயம் அவர்களுடைய உம்மாவை பார்த்தும் சொல்லப்படுகிறது. எல்லோரும் ஓத வேண்டும், எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்பதை இந்த ஆயாவின் ஆரம்பமே எங்களுக்கு சொல்கிறது. எதை ஓத வேண்டும், எதை வாசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. இங்கே அது பொதுவாக அறியப்பட்டது. முக்கியமாக அல் குர்ஆன். எப்படி ஓத வேண்டும்? பிஸ்மி ரப்பிக்க, உம்முடைய ரப்புடைய பெயரை கொண்டு. உம்முடைய ரப்பு, உமக்கு அருள் செய்தவன் அல்லாஹ் என்று கூட இங்கே சொல்லாமல் உம்முடைய ரப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே உமக்கு அருள் புரிந்தவன் ரப், உம்முடைய ரப், உன்னை இரட்சிக்கக்கூடியவன், உம்முடைய இறைவன், அப்படியானவனுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக. எனவே அல்லாஹுடைய நாங்கள் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் என்று ஒவ்வொரு சூறாவையும் ஆரம்பிக்கின்றோம். குர்ஆனை நபித்தோழர்கள் எழுதுகின்ற பொழுதும் கூட ஒவ்வொரு சூறாவுக்கும் இடையிலே, அதாவது ஒரு சூறாவுக்கும் ஒரு சூறாவுக்கும் இடையிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய பெயரை கொண்டு நாங்கள் எங்களுடைய பொதுவாக எல்லா செயல்களையும் முஸ்லீம்கள் செய்கின்றோம். நாம் ஓதுகின்ற பொழுதும் அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய பெயரை கொண்டு ஓத வேண்டும் என்று அல்லாஹு தாலா இந்த சூறாவுடைய ஆரம்பத்திலே சொல்கின்றான். எப்படியானவன்? அல்லதி ஹலக், படைத்தவன். எதை படைத்தவன்? எல்லாவற்றையும் படைத்தவன். படைத்தவன் என்றுதான் இங்கே அல்லாஹு தாலா பொதுவாக சொல்லியிருக்கிறான். எனவே எல்லா படைப்புகளையும் படைத்த படைப்பாளனாக இருக்கக்கூடிய உம்முடைய ரப்புடைய பெயரை கொண்டு ஆரம்பித்தவனாக ஓதுவீராக என்பதுதான் இந்த முதல் ஆயா. இந்த முதல் ஆயா அல் குர்ஆனிலே முதலாக நபி அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட ஆயா. மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளுக்கு இது ஒரு புதிய ஒரு விடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு புதிய ஒரு விடயம். ஆனால் மக்காவில் இருந்த முஷ்ரிக்கள் அல்லாஹுவை வணங்கினார்கள். அல்லாஹுதான் படைப்பாளன் என்று ஏற்றிருந்தார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை வைத்தே அல்லாஹு தாலா ஆரம்பித்திருக்கிறான். ஆனால் அவர்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கவில்லை. இங்கே அல்லாஹு தாலா எதை உணர்த்துகிறான் என்றால், படைப்பாளனாக இருக்கக்கூடிய அந்த ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுவீரா என்று சொல்கிற பொழுது அவன் பக்கம் நீங்கள் முன்னோக்குங்கள். உங்களை படைத்தவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்கின்ற ஒரு விடயம் சூசகமாக சொல்லப்படுகிறது. படைத்தவனின் பக்கம் நீங்கள் செல்ல வேண்டும் என்பது இங்கே உணர்த்தப்படுகிறது. அல்லது சிலைகளுடைய பெயரினால், அல்லாதவர்களுடைய பெயரினால் நீங்கள் செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது அல்ல சரியானது. உங்களை படைத்தவன் தான் வணங்கப்படுவதற்கும் முன்னோக்கப்படுவதற்கும் பெயர் சொல்லப்படுவதற்கும் உதவி தேடப்படுவதற்கும் தகுதியானவன் என்று உணர்த்தப்படுகிறது. பிஸ்மில்லா என்று சொல்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால் அல்லாஹுடைய உதவியை தான் தேடுகிறோம். அல்லாஹுடைய பெயரை கொண்டு என்று சொல்கிற பொழுது அல்லாஹுடைய பெயரை கொண்டு உதவி தேடியவனாக என்பதுதான் அதனுடைய ஆழமான அர்த்தமாக இருக்கிறது. இப்போது நாம் அடுத்த ஆயாவுக்கு வருவோம். அடுத்த ஆயாவிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இரண்டாவது ஆயாவிலே ஹலகல் இன்சான மின் அலக், அவன் மனிதனை அலக்கிலிருந்து படைத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இங்கே அல்லாஹு தஆலா ஆரம்பமாக என்ன சொன்னான்? படைத்திருக்கிறான், அவன் தான் படைப்பாளன். அது மிகப்பெரிய அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு செய்த மிகப்பெரிய அருட்பாக்கியம் என்னவென்றால் அவனை இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா படைப்பது. அதுதான் முதலாவது அருட்பாக்கியம். அடுத்ததாக அல்லாஹுடைய படைப்புகள் இருப்பதுதான் அல்லாஹு தஆலா என்ற இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாகவும் இருக்கிறது. எந்த ஒரு படைப்பும் படைப்பாளன் இல்லாமல் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் எது இருந்தாலும் அதற்கு அதை உருவாக்கிய ஒருவர் கட்டாயம் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா படைக்கின்ற ஆற்றல் உள்ளவன் என்பது அவனுடைய படைப்புகளிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய அல்லது இந்த படைப்புகள் செய்திருக்கக்கூடிய முதல் நியமா அந்த படைப்புகளை அல்லாஹு தஆலா உருவாக்கி இருக்கிறான். எனவே அந்த முதல் நியமாவை அல்லாஹு தஆலா இங்கே ஞாபகப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட படைப்பாளனுடைய பெயரை கொண்டு உம்முடைய ரப்பை கொண்டு ரப்புடைய பெயரை கொண்டு நீ ஓதுவீராக என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹலகல் இன்சான மின் அலக், அவன் மனிதனை அலக்கிலிருந்து படைத்தான். முதலாவதாக பொதுவாக படைத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். எல்லா படைப்புகளையும் படைத்தான். அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் மனிதனை படைத்தான். எல்லா படைப்புகளிலும்
உண்மையிலே ஒரு சிறந்த படைப்பாக மனித படைப்பு இருக்கிறது. இந்த மனித படைப்பை படைத்ததை அல்லாஹு தாலா இங்கே எடுத்து சொல்கிறான். எதிலிருந்து அல்லாஹு தாலா மனிதனை படைத்திருக்கிறான் என்றால் மின் அலக். அலக்கிலிருந்து அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். அலக் என்பது இரத்த கட்டி, கெட்டியான இரத்த கட்டி. இங்கே அலக் என்பது ஒரு பன்மையான சொல். அலகா என்ற சொல்லுடைய பன்மை. இந்த சொல் எதிலிருந்து வந்திருக்கிறது என்றால் இதனுடைய மூல அர்த்தம் என்னவென்றால், ஒன்று இன்னொன்றோடு ஒட்டி பிடித்து கொண்டிருப்பது, ஒன்று இன்னொன்றோடு சேர்ந்து இருப்பது இதை குறிக்கிறது. அதாவது ஒரு மனிதன் குழந்தையாக உருவாகின்ற பொழுது அவன் இந்திரிய துளியிலிருந்து பிறகு இரத்த கட்டியாக மாறுகிறான். விந்தணு சினை முட்டையுடன் சேர்ந்து ஒரு இரத்த கட்டியுடைய வடிவுக்கு மாறுகிறது. அது கருப்பையின் சுவரிலே தங்கி அங்கே எவ்வாறு ஒரு அட்டைப்பூச்சி தங்கியிருந்து இரத்தத்தை குடிக்கிறதோ அதே போன்று அந்த கருப்பையுடைய சுவரை உணவாக கொண்டு அது வளர்கிறது ஆரம்ப கரு. இந்த நிலையில இருந்து மனிதனை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். இங்கே மனிதனுடைய ஆரம்பம் இதுதான். அதற்கு முன்னால் இந்திரிய துளியாக இருக்கின்ற பொழுது அல்லது சினை முட்டையாக இருக்கின்ற பொழுது தனித்தனியாக இருக்கும். அது மனித படைப்புடைய ஆரம்பமாக இருப்பது அது இரத்த கட்டியாக மாறுகிற அந்த கட்டம்தான். இந்த கட்டத்தில் இருந்து அல்லாஹு தாலா மனிதனை படைத்திருக்கிறான். இப்படி படைத்த இறைவன் மனிதனை எல்லா படைப்புகளையும் படைத்த இந்த இரத்த கட்டியிலிருந்தே என்ன செய்த மனிதர்களை உருவாக்கிய அந்த இறைவனுடைய பெயரால் ஓதுவீராக. ஏனென்றால் இதை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கிறது என்றால், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுவீராக என்று சொல்கிற பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்னால் ஓத தெரியாது. அப்ப அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்றால், நபி அவர்களுக்கு ஓதுவீராக, உங்களுடைய இறைவன் படைப்பாளன், மனிதனையே இரத்த கட்டியிலிருந்து படைத்திருக்கிறான். அவன் அதே போல் தொடர்ந்து அல்லாஹ் தாலா சொன்னான், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், 3வது ஆயாவிலே உம்முடைய ரப்பு மிக சிறப்புக்குரியவனாக, கொடைவல்லனாக, உயர்ந்தவனாக இருக்கிறான். அப்படியான நிலையிலே நீ ஓதுவீராக, அப்படியான இறைவன் உனக்கு ஓதுவதற்கு கற்றுத்தருவான். மனிதர்களையே படைத்த இறைவன், பேணையை கொண்டு கற்றுக் கொடுத்த இறைவன், தெரியாதையெல்லாம் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்த இறைவன், உங்களை ஓத வைப்பதிலே அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதும் இங்கே உணர்த்தப்படுகிறது. அது அவனுக்கு இலகுவானது. எனவே இந்த 2வது ஆயாவிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ஹலகல் இன்சான மின் அலக். அலக்கிலிருந்து மனிதனை படைத்தான். இது உண்மையிலே ஒரு அற்புதம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் எவ்வாறு உருவாக இருக்கிறார், கருவிலே ஒரு குழந்தை எவ்வாறு அது கருப்பையிலே சுவரிலே ஒட்டிக்கொண்டு அலக்காக இருந்து இரத்த கட்டியாக இருந்து வெளிப்படுகிறது என்று ஆய்வு செய்வதற்கு ஒரு விஞ்ஞானி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய புத்தகங்களை வாசிக்கக்கூடியவராக கூட இல்லை. அவர்களுக்கு எழுத்தறிவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி, எழுதவோ வாசிக்கவோ தெரியாது. அது இந்த குர்ஆன் உண்மையானது என்பதற்கான, குர்ஆன் ஒரு முஅஜிஸா என்பதற்கான பெரிய ஒரு சான்றாகவும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை அவ்வாறு தான் வைத்திருந்தான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இங்கே ஓதுமாறு சொல்கின்றார். நபி அவர்களுக்கு ஓதுமாறு சொன்ன அல்லாஹ் தஆலா படிப்பதற்கு தூண்டுகிறான், கல்வியை தூண்டுகிறான் இந்த ஆயாக்களிலே. அப்படி இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத தெரியாதவர்களாக, வாசிக்க தெரியாதவர்களாக அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். காரணம், மற்றவர்கள் என்ன சொல்லக்கூடாது, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய வேதங்களிலே இருந்து படித்து பேசுகிறார்கள், ஏனைய புத்தகங்களை வாசித்து அதிலிருந்து பெற்ற அறிவென்றெல்லாம் யாருக்கும் வாதிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வாறு வைத்திருந்தான். இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நபியே, இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரையே அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கலாம்? ஒரு ஆசானாக, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக ஆக்கலாம். அது அல்லாஹ் தஆலாவுடைய வஹீன் மூலமாகத்தான் நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசிக்க தெரியாதவர்களாக இருந்தார்கள், உம்மியாக இருந்தார்கள். எனவே இந்த ஆயாவிலே அல்லாஹ் தஆலா மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வேறொரு ஆயாவில், சூரத்துல் கியாமாவுடைய 38வது ஆயாவிலே, சும்ம கான அலகதன் ஃபஹலக ஃபஸவ்வா. பின்னர் மனிதன் ஒரு அலகாவாக இருந்தான். அல்லாஹ் தஆலா அவனை படைத்து
அவனை சீர்படுத்தி சரிபடுத்தினான் என்று அல்லாஹ் தாலா சொல்கின்றான். இங்கே தொடர்ந்து 3வது ஆயாவை பாருங்கள். அதில் அல்லாஹ் சொல்றான், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். நபியே ஓதுவீராக, உமது இறைவனோ அல் அக்ரம், மிகவும் கண்ணியமானவனாக, மிக கொடை கொடுக்கக்கூடியவனாக, மிகச் சிறப்புக்குரியவனாக, மிக உயர்ந்தவனாக இருக்கிறான். இங்கே அல் அக்ரம் என்பது ஒரு பொதுவான சிறப்பை குறிக்கக்கூடிய, உயர்வை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதிலே கொடை வள்ளல் தன்மையையும் அது என்ன செய்யும், குறிக்கும். உம்முடைய ரப்பு தான் அக்ரம், உம்முடைய ரப்பு தான் மிகச் சிறப்பான வள்ளலாக இருக்கிறான், மிகச் சிறப்பான மிக உயர்ந்தவனாக இருக்கிறான், வேறு யாரும் அல்ல, அவன் தான் என்று இந்த ஆயா எங்களுக்கு சொல்கிறது. வரப்புக்க அக்ரம் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்லவில்லை. உம்முடைய ரப்பு ஒரு சிறப்புக்குரியவனாக இருக்கிறான் என்று சொல்லவில்லை. அவன் தான் சிறப்புக்குரிய அல் அக்ரம். வரப்புகல் அக்ரம் என்ற வார்த்தை பிரயோகம் அரபு மொழியிலே இங்கே வரையறுத்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பிரயோகம். வேறு அவனை தவிர வேறு அவனை விட பெரிய சிறப்புக்குரியவர் யாரும் கிடையாது. இக்ரா ரப்புக்கள், இப்படியான உம்முடைய ரப்பு இவ்வளவு சிறப்புக்குரிய உயர்ந்தவனாக இருக்கிற நிலையிலே நீர் ஓதுவீராக. எனவே ரப் இவ்வாறு இருந்தால் அவனுடைய உதவியால் நீங்கள் என்ன செய்யலாம், ஓதலாம் என்பதை இது சொல்கிறது. எனவே நபி அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிறான், நபியே இந்த குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். உங்களுடைய ரப்போ எல்லா சிறப்புகளுக்கும் புகழுக்குரிய எல்லா பண்புகளுக்கும் உரியவனாக இருக்கின்றான். பூரணமான எல்லா பண்புகளையும் எல்லா நலவுகளையும் கொண்டவனாக இருக்கிறான். இதுதான் அல் அக்ரம் என்பதற்கு அர்த்தம். அரபு மொழியிலே கரீம் என்றால் இந்த அர்த்தம் இருக்கிறது. அல் அக்ரம் என்றால் அதிலும் மிக சிறப்பை குறிக்கக்கூடியதாக அது இருக்கிறது. இந்த இடத்திலே அக்ரம் என்று மட்டும் பயன்படுத்தாமல் அல் அக்ரம் என்று பயன்படுத்தி இருப்பதால் அவன் தான் உம்முடைய ரப்பு தான் மிக சிறப்புக்குரியவன் என்ற அழுத்தமான அர்த்தத்தை கொடுக்கிறது. அல்லாஹ் தாலா சூரத்துல் கஹ்ஃபுடைய 27வது ஆயாவிலே சொல்கிறான், வத்லு மா ஊஹிய இலைக்க மின் கிதாபி ரப்பிக். வத்லு ஓதுவீராக, இங்கேயும் இக்ரா என்று சொல்வதை போன்று உத்லு ஓதுவீராக. மா ஊஹிய இலைக்க மின் கிதாபி ரப்பிக், உம்முடைய ரப்பின் வேதத்திலிருந்து உமக்கு வஹி அறிவிக்கப்பட்டதை ஓதுவீராக என்று அல்லாஹு தாலா அங்கே சொல்கிறான். அதே போன்றுதான் இங்கே இக்ரா என்பது ஓதுவீராக, வஹியை நபியே நீர் ஓதுவீராக. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் 4வது ஆயாவிலே, அல்லதி அல்லம பில் கலம். அவன் எப்படியானவன், அல்லாஹ் எப்படியானவன், அவன் அக்ரமானவன் என்று சொல்லிவிட்டு, அல்லதி அல்லம அவன் கற்றுக் கொடுத்தவன், பில் கலம் பேனையை கொண்டு கற்றுக் கொடுத்தவன். அல் கலம் என்றால் எழுதுகோல், எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். மனிதர்கள், அல்லாஹுவின் அடியார்கள், அவர்கள் அறிவை எவ்வாறு பெறுகிறார்கள், வாசிக்கின்றார்கள், அதை எழுதுகின்றார்கள். சிலர் எழுதுவதை மற்றவர்கள் வாசிக்கின்றார்கள். எனவே எழுதுகோலின் மூலமாக அறிவை அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான், பரவுவதற்கு எழுதுகோலை காரணமாக வைத்திருக்கிறான். எழுதுகோலின் மூலமாக கற்றுக் கொடுத்தவன். இதன் மூலமாக நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள், பயனடைகிறார்கள். இன்று வேதங்கள் எவ்வாறு எழுதப்பட்டதனால், எழுதுகோலை பயன்படுத்தி எழுதப்பட்டதனால் அதனை மக்கள் வாசித்து அதிலிருந்து அவர்கள் பயனடைந்தார்கள். குறிப்பாக அல் குர்ஆன் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதிய அல் குர்ஆனை மற்றவர்கள் நிறைய பேர் வாசிக்கின்றார்கள். அதனால் அவர்கள் பயனடைகின்றார்கள். இது அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு செய்த ஒரு அருள். அதே போன்று எழுதப்படுகின்ற பல விடயங்கள் இருக்கின்றன. சாட்சிகள் எழுதப்படுகின்றன, பதிவு கடன் கொடுக்கல் வாங்கல்கள் எழுதப்படுகின்றன, பதிவு செய்யப்படுகின்றன. இதே போன்று வசியாக்கள், ஒருவர் செய்யக்கூடிய மரண சாசனம் என்றெல்லாம் எழுதப்படுகின்றன. இவைகள் மூலமாக பல நலவுகள் மனிதர்களுக்கு நடக்கின்றன. இதனை அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். எழுதுகோலின் மூலமாக கற்றுக் கொடுத்தான். எனவே இங்கே எழுதுவது இல்ம், கற்றுக்கொள்வது, அறிவுடைய முக்கியத்துவமும் உணர்த்தப்படுகிறது. அல்லாஹு தாலா அறிவை கொடுத்திருப்பதை தான் செய்த ஒரு நியமாவாக இங்கே சுட்டி காட்டியிருக்கிறான். எனவே எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் கலமுடைய 1வது ஆயாவுல எல்லாம் சொல்கிறான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். எழுதுகோலின் மீது சத்தியமாக, அவர்கள் எழுதுவதின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே
எழுதுவதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் போற்றியிருக்கிறான். தொடர்ந்து ஐந்தாவது ஆயாவுல எல்லாம் என்ன சொல்கிறான்? அல்லமல் இன்சான மலம் யாலம். மனிதனுக்கு அவன் அறியாததை கற்றுக் கொடுத்தான். ஆரம்பத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எழுத்து மூலம், அதாவது எழுதுகோல் மூலம் கற்றுக் கொடுத்தான். பிறகு அல்லாஹ் தஆலா பொதுவாக எல்லா அறிவையும் சொல்கிறான். இதனால் அறிவென்பது வெறும் எழுதுகோளால் மாத்திரம் கற்றுக்கொள்வதல்ல. நாம் எழுதிய விடயங்களை படிக்கின்றோம். இதனால் நாங்கள் அறிவை கற்றுக்கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் ஒருவர் பேசுகின்ற பொழுது, பாடங்கள் நடக்கின்ற பொழுது அதனை செவி வழியாக நாங்கள் கேட்டும் கற்றுக்கொள்கின்றோம். இவ்வாறு ஆய்வு ரீதியாகவும் சில விடயங்களை கற்றுக்கொள்கின்றோம். 3 முறையிலும் நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த கடைசியாக அல்லாஹ் தஆலா 5வது ஆயாவில் என்ன சொல்கிறான் என்றால், அல்லமல் இன்சான மாலம் யஅலம். மனிதனுக்கு அவன் தெரியாத விடயங்களை எல்லாம் அவன் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தான். எனவே மனிதனுக்கு பயனளிக்கக்கூடிய அவன் தெரியாத பல விடயங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்று இந்த ஆயாவிலே சொல்கின்றான். சூரத்து நஹலுடைய 78வது ஆயாவிலும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. நீங்கள் எதுவுமே தெரியாத நிலையிலே, எதுவுமே நீங்கள் அறியாமல் இருக்கும் நிலையிலே உங்களுடைய தாய்மார்களின் வயிறுகளிலிருந்து உங்களை அவன் வெளிப்படுத்தினான். நீங்கள் இந்த உலகத்துக்கு வருகிற பொழுது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படியானவன் அல்லாஹ். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. உங்களுக்கு செவிப்புலன், பார்வை புலன்கள், அதே போன்று உள்ளங்களை அவன் ஏற்படுத்தினான், நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக. அல்லாஹு தஆலா எங்களுக்கு கல்வியை பெறுவதற்கு காரணங்களாக செவியை, பார்வையை, உள்ளத்தை வைத்திருக்கிறான். செவியால் நாம் செவிமடுத்து பல விடயங்களை கற்றுக்கொள்கிறோம். பார்த்து வாசித்து பல விடயங்களை பார்த்து படிப்பினை பெற்று கற்றுக்கொள்கிறோம். வல் அஃஇதா, அதே போன்று உள்ளத்தினால் சிந்தித்து நாம் பல விடயங்களை கற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த எதுவுமே தெரியாமல் அல்லாஹு தஆலா எங்களை பிறக்கச் செய்தான். ஆனால் எங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கான உறுப்புகளை தந்திருந்தான். அதுதான் வஜஅல லக்கும் ஸ்-ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா லஅல்லக்கும் தஷ்குரூன். இது அல்லாஹு தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்தான். அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த செவிப்புலனை, பார்வை புலனை, உள்ளத்தை எல்லாம் தந்திருப்பது, நாம் அதன் மூலமாக இந்த உலகத்திலே பல விடயங்களை கற்றுக்கொள்கிறோம், பயனடைகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சூராவின் முதல் 5 ஆயாக்களிலுமிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே முதலாக இறக்கிய 5 ஆயாக்களும் தான் இவை. இந்த 5 ஆயாக்களிலும் அல்லாஹ் அறிவின் மகிமையை சுட்டிக்காட்டி இருக்கின்றான். அதே நேரத்திலே இதற்கு பின்னால் வரக்கூடிய ஆயாக்களிலே 6வது ஆயாவிலே இருந்து கல்லா இன்னல் இன்சான லயத்கா அர்ரஆஹு இஸ்தக்னா என்கின்ற அந்த 2 ஆயாக்களிலும் செல்வத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, அதன் இருநிலையை பற்றி சொல்கின்றான். மனிதனுக்கு பொருளாதாரம் வருகின்ற பொழுது, அவன் செல்வ செழிப்பை அடைகிற பொழுது, அது அவனை வரம்பு மீறுவதற்கு தூண்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறான். அறிவை புகழ்ந்திருக்கக்கூடிய அதே நேரத்திலே செல்வத்தை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசதியை, அதில் உள்ள பாதிப்பை சுட்டி காட்டுகிற விதத்திலே அது இறை நிராகரிப்புக்கு மனிதனை இட்டுச் செல்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறான். வறுமை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அச்சப்படுகிற ஒரு விடயமாக பெரிய அளவுக்கு பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு வறுமையை பயப்படவில்லை, உங்களுக்கு செல்வ செழிப்பு வந்து உங்களுக்கு இடையிலே போட்டி பொறாமைகள் வந்து நீங்கள் அழிந்து போவதை நான் பயப்படுகிறேன் என்று தான் சொன்னார்கள். எனவே வறுமையிலே இருந்து கொண்டு அல்லாஹுவுக்கு நெருக்கமாக இருப்பதற்கு சஹாபாக்கள் நபி அவர்களிடத்திலே கற்றிருந்தார்கள். ஆனால் வசதிகள் அதிகமாகும் பொழுது அது உங்களை போட்டி போடுவதற்கும், பொறாமைப்படுவதற்கும், அழிவுக்கும் வழிவகுக்கும் என்று பயந்திருக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும்
அறிவு ஞானம்தான் வசதியை விட, செல்வத்தை விட, பொருளாதாரத்தை விட சிறந்தது. இன்னொரு பயன்தான் கல்வியின் சிறப்பு. மனிதனிடம் இருக்கக்கூடிய பண்புகளிலே மிகச்சிறந்த ஒரு பண்பாக கல்வி அறிவு இருக்கிறது என்பது இங்கே உணர்த்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பமாக என்ன சொல்கிறான் என்றால், நபியை ஓதுவீராக என்றெல்லாம் சொல்லி, அல்லாஹு தாலா பிஸ்மி ரப்பிக், உம்முடைய ரப்புடைய பெயரை கொண்டு, ரப் என்பது படைத்து பரிபாலிக்கக்கூடிய எஜமானை குறிக்கின்ற ஒரு சொல். எனவே அல்லாஹ் படைப்பாளன் என்றும் சொல்கிறான். அல்லது ஹலக்கல் இன்சான மின் அலக், அலக்கிலிருந்து படைத்திருக்கிறான். அல்லாஹு தாலாவுடைய படைப்பாற்றலில் அல்லாஹு தாலா ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறான். அவன் தான் உயிர்ப்பிக்கிறான், உருவாக்குகின்றான், அவன் தான் ரிஸ்கு கொடுக்கின்றான், வாழ்வாதாரம் கொடுக்கின்றான். இதெல்லாம் ஒரு அல்லாஹு தாலா செய்கின்ற சிறப்பான விடயங்கள். இதற்குரிய சிறப்பு அல்லாஹு தாலாவுக்குரியது, அவன் ரப். அதே நேரத்தில் தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் என்ற தொடர்ந்து அல்லாஹ் 3 ஆயாக்களிடம் என்ன சொல்கிறான் என்றால், உம்முடைய ரப்பு மிகவும் அக்கிரமானவன், சிறப்புக்குரியவன், கண்ணியத்திற்குரியவன், உயர்வானவன் என்பது அந்த சொல்லுக்கு அர்த்தம். தொடர்ந்து அந்த உயர்வை அல்லாஹ் இன்னும் எப்படி தெளிவுபடுத்துகிறான் என்றால், அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யலம், எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்த சிறப்புக்குரியவன். மனிதனுக்கு தெரியாததை அவனுக்கு கற்றுக் கொடுத்த சிறப்புக்குரியவன், உயர்த்தியானவன். எனவே இங்கே இதெல்லாவற்றையும் விட முன்னால் அவனை படைத்து பரிபாலித்து ரிஸ்கு கொடுக்கின்றான். அது எல்லாவற்றையும் விட மிக உயர்வான ஒரு விடயம்தான் அல்லாஹு தாலா மனிதனுக்கு இல்மை கொடுத்திருக்கிறான், அறிவு ஞானத்தை கொடுத்திருக்கிறான். இது சிறப்புகளில் எல்லாம் மிகச் சிறப்பு என்பதை உணர்த்துகின்ற விதத்திலே இந்த ஆயாக்கள் அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக பாருங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு அனுப்பிய இறுதி வேதத்தின் முதலாவதாக இறக்குகின்ற வசனங்களே எதை பற்றி பேசுகிறது என்றால், இக்ரா, ஓதுவீராக என்பதை பற்றி பேசுகிறது. படிப்பீராக, வாசிப்பீராக என்பதை பற்றி பேசுகிறது. ஓதுதல், வாசித்தல், படித்தல் என்பதெல்லாம் அறிவின் விளைவால் ஏற்படக்கூடியது. இங்கே அல்லாஹு தாலா அதை கட்டளையிடுகின்றான். அல்லாஹு தாலா இந்த ஆயாக்களிலே மனிதனுக்கு தான் கற்றுக் கொடுத்திருப்பதாக அல்லாஹுடைய சிறப்பை, தன்னுடைய சிறப்பை இங்கே சொல்லியிருக்கிறான். மனிதனுக்கு தான் கற்றுக் கொடுத்ததாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மனிதனை அவனுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக, கல்வியின் மூலமாக சிறப்பித்திருப்பதாக சொல்கிறான். எனவே கல்வி என்பது தான் செய்த ஒரு அருட்பாக்கியம். அது மனிதனுக்கு சிறப்பு என்பதை உணர்த்தியிருக்கிறான். இது கல்வியின், கற்றலின், கற்பித்தலின் சிறப்பை எடுத்துரைக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், அல்லதி அல்லம பில் கலம், எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹ் என்று தன்னை பற்றி சொல்கிறான். இங்கே எழுதுவதை அல்லாஹு தஆலா தூண்டியிருக்கிறான். எழுத்தறிவில் கவனம் எடுப்பதை சுட்டி காட்டியிருக்கின்றான். இந்த குர்ஆன் எழுதப்பட வேண்டும் என்பது இங்கே அல்லாஹு தஆலா விரும்புகிற ஒரு விடயமாக இருக்கிறது என்பது தெரிகிறது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி அவர்களுக்கு எழுத்தறிவை அல்லாஹு தஆலா வேறு காரணத்திற்காக கொடுக்காவிட்டாலும், இந்த குர்ஆனை எழுதுவதற்கு நபித்துவத்தின் ஆரம்பத்தில் இருந்த எழுத்தாளர்களை தெரிவு செய்திருந்தார்கள். அந்த எழுத்தாளர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை எழுதினார்கள். குர்ஆன் எழுத்து மூலமாகவும் பாதுகாக்கப்பட்டது. ஆரம்பத்திலே நபி அவர்கள் குர்ஆன் அல்லாத வேறு எந்த ஹதீஸை கூட எழுத வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள். அது குர்ஆனோடு ஹதீஸ் கலந்து விடாமல் இருப்பதற்காக. அடுத்ததாக இன்னொரு பயன்தான், எங்களுக்கு தெரியும், மனிதன் மறதியில் படைக்கப்பட்டிருக்கிறான், மறக்கக்கூடியவன். இந்த மறதி என்கின்ற தன்மையை நாள் ஏற்படுகிற விளைவை தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எழுத வேண்டும். எழுதுவதன் மூலமாக அது மறதிக்குரிய மருந்தாக அமைகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பமாக என்ன சொல்கிறான்? இக்ரா. இந்த இக்ரா என்பதிலிருந்தே, இக்ரா என்பதற்கு மனனத்திலிருந்து ஓதுவதையும் அது குறிக்கும், பார்த்து ஓதுவதையும் குறிக்கும். முதலிலே நபியை பார்த்து அல்லாஹ் இக்ரா என்று சொல்வதனால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றை வாசித்து பார்த்து ஓத தெரியாது. மனனத்திலிருந்து ஓதுவதைத்தான் அது குறிக்கிறது நபி அவர்களை பொறுத்தவரையிலே.
நபி அவர்களை பொறுத்தவரையிலே நபி அவர்கள் மரணத்திலிருந்து தான் ஓத முடியும். அல்லாஹு தாலா அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை அவர்கள் ஓதுவார்கள். ஆனால் தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லதி அல்லம பில் கலம் என்ற இடத்திலே எழுதுகோலை கொண்டு அவன் கற்றுக் கொடுத்தான் என்பதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், எவருக்கெல்லாம் மரணத்திலே இருந்து ஓத முடியாதோ அவர்கள் எழுதுகோலை கொண்டு எழுதப்படுகிற அந்த எழுத்துகளை பார்த்து ஓத வேண்டும். இன்று நாம் பெரும்பாலானவர்கள் குர்ஆனை மனனம் செய்யாதவர்களாக இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமான சஹாபாக்களும் அவர்கள் மனனம் செய்து ஓதினார்கள். இப்போதும் மனனம் செய்து ஓதுகிறார்கள் பலரும். ஆனால் இப்போது மனனம் செய்பவர்கள் கூட பெரும்பாலும் அவர்கள் எழுத்திலிருந்து தான் மனனம் செய்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய செவி வழியாக குர்ஆனை மனனம் செய்தார்கள். நிறைய நபித்தோழர்கள் அவ்வாறு மனனம் செய்தார்கள். இன்றும் கண் தெரியாதவர்கள் எல்லாம் எழுத்தை பார்க்காமல் அவர்கள் செவி வழியாக மட்டும் கேட்டு மனனம் செய்யக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் இவ்வாறு இல்லாமல் அதைவிட அதிகமானவர்கள் பார்த்து வாசித்து மனனம் செய்யக்கூடியவர்கள் அல்லது வாசித்து ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நாம் மனனம் செய்ததை கூட திரும்பவும் மீட்டல் செய்வதற்கு எழுத்தை பயன்படுத்துகிறோம். என எழுத்து மிக முக்கியமானது. எழுதுகோலை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்திருக்கிறான். எனவே இங்கே எப்படி சொல்வதை போல் இருக்கிறது, உங்களுடைய மனனத்திலிருந்து ஓதுங்கள், முடியாவிட்டால் எழுத்தை நீங்கள் பயன்படுத்தி ஓதுங்கள். அல்லாஹ் எழுத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். மறதிக்கான மருந்து எழுத்தாக இருக்கிறது. இப்போது நாம் இன்னும் இந்த சூறாவிலிருந்து பெறப்படுகிற சில பயன்களை தொடர்ந்து பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவின் ஆரம்பத்திலே தன்னை ரப் என்று வர்ணித்திருக்கின்றான். அல்லாஹ் மாத்திரம்தான் ரப். அல்லாஹ் தான் படைப்பாளன், பரிபாலிப்பவன், இந்த உலகத்திற்கு சொந்தக்காரன், இந்த உலகத்தின் ஏக உரிமையாளன், தலைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். ரப் என்ற சொல்லுக்கு அந்த அர்த்தங்கள் இருக்கின்றன. இஸ்லாத்தின் இறைவேதத்தின் ஆரம்பம் அல்லாஹுவின் ஏகத்துவத்தை, அவன் ஒருவன், படைப்பிலே அவன் ஒருவன். அதே போன்று வணக்கத்திலும் உதவி தேடப்படுவதிலும் அவனிடத்திலே தான் உதவி தேடப்பட வேண்டும் என்பது இங்கே ஏகத்துவம் உணர்த்தப்படுகிறது. முதலாவது வஹீலே அல்லாஹு தாலா ஏகத்துவத்துக்கு தகுதியானவன், வணக்கத்திலும் அவன் ஓர்மைப்படுத்தப்பட வேண்டும், அவனுக்கு இணை வைக்கப்படக்கூடாது. இந்த அல்லாஹு தாலாவுடைய ஏகத்துவ பண்பில் மிக முக்கியமான பண்பாக இருப்பது படைப்பாற்றல். அல்லாஹ் படைத்தவன், அதனால் அவன் வணங்குவதற்கு தகுதியானவன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்பதை உணர்த்துகிற விதத்திலே இந்த சூறாவின் முதல் ஆயா அமைந்திருக்கிறது. இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக். உம்முடைய ரப்புடைய பெயரால், ரப்புடைய பெயரின் உதவியால் உதவி தேடுவதற்கு உம்முடைய ரப்பு தான் தகுதியானவன். அவன் ஏன்? அல்லதி ஹலக், அவன் படைத்தவன். படைத்தவனிடத்தில் தான் உதவி தேடப்பட வேண்டும். லாத்திடத்திலோ உஸ்ஸா இடத்திலோ ஏனைய அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகிற சிலைகளிடத்திலோ உதவி தேடப்படுவதற்கு அவை தகுதி அல்ல என்றால் அவை படைத்தவை அல்ல. அவன்தான் படைத்தவன் என்பதை அன்றைய மக்கா முஷ்ரிக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தாலா சூரத்துல் லுக்மானுடைய 25வது ஆயாவிலே சொல்கிறான், நபி அவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள், வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்து லயகூலுன் அல்லாஹ். வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று நீங்கள் அவர்களிடத்திலே மக்கா முஷ்ரிக்களிடத்திலே கேட்டால், காபிர்களிடத்திலே நீங்கள் கேட்டால் அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் தெரியுமா? லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொல்வார்கள். இதிலே அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே அல்லாஹ் தான் படைப்பாளனாக இருந்தால் அவனிடத்திலே நீங்கள் செல்லுங்கள், அவனிடத்திலே உதவி தேடுங்கள், அவன் பேரை கொண்டு ஆரம்பியுங்கள், அவனை நீங்கள் வணங்குங்கள், மற்றவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்கின்ற ஏகத்துவம் இஸ்லாத்தின் இறுதி இறை வேதத்தின் முதல் செய்தியாக அமைந்திருக்கிறது. அதுவும் அல்லாஹு தாலா இந்த ஆயாவிலே ஒரே அடியாக அவர்களிடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லாமல், அதாவது வணங்கப்படுபவன்
ஒரே ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும், அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்கின்ற அந்த தெளிவான வார்த்தை சொல்லப்படாமல் ஒரு மென்மையாக அவர்களுக்கு உணர்த்தப்படுகிறது. நீங்கள் படைத்தவனை ஏற்றுக்கொள்கிறீர்கள், அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன், அவனை விட்டுவிட்டு வேறொருவர் வணங்கப்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு சூசகமாக அது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது, அவர்களை சிந்திக்க தூண்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரேடியாக அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிற பொழுது சற்று கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவ்வாறான வார்த்தை அவர்களை சிந்திக்க தூண்டி அவர்களை அந்த கருத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அந்த இணை வைத்தரிலே அல்லாஹ் அல்லாதவர்களையும் சேர்த்து வணங்குவதிலே ஊறி போயிருந்தார்கள். அவர்களுடைய அறிவை தூண்டக்கூடிய விதத்திலே, சிந்தனையை கிளறக்கூடிய விதத்திலே இந்த வார்த்தை பிரயோகம் அமைந்திருக்கிறது. சூரத்துல் அலக்குடைய இந்த முதல் 5 ஆயாக்களும் தான் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அல் குர்ஆனின் முதலாவதாக இறக்கப்பட்டது. இந்த சூறாவில் 19 ஆயாக்களிலே இந்த 5 ஆயாக்களையும் தவிர உள்ளது சற்று பிறகு காலத்திலே இறக்கி அருளப்பட்டிருக்க மக்காவிலே ஆரம்பமாக இறக்கப்பட்டது இந்த 5 ஆயாக்களும் தான். இந்த 5 ஆயாக்களும் குர்ஆனுக்கு ஒரு அடையாளமாக, குர்ஆனிலே எதிர்காலத்திலே என்ன சொல்லப்பட போகிறது, குர்ஆனுடைய உள்ளடக்கம் எப்படி இருக்க போகிறது என்பதற்கான ஒரு முன்னுரை போன்று, ஒரு தலைப்பு போன்று அமைந்திருக்கின்றது. குர்ஆனுடைய நோக்கங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அதாவது எங்களுக்கு தெரியும் குர்ஆனுடைய நோக்கங்கள் 3 விடயங்களிலே உள்ளடக்கலாம். ஒன்று, ஏகத்துவத்தோடு அகீதாவோடு சம்பந்தப்பட்ட கல்வி குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அஹ்காம், தௌஹீதோடு அதாவது அஹ்காம், முதலாவது தௌஹீத் ஏகத்துவம், ஓரிரை கொள்கை சம்பந்தப்பட்ட விடயங்கள், அல்லாஹுவை பற்றிய விடயங்கள், நம்பிக்கை சார்ந்த விடயங்கள். இரண்டாவது அல் அஹ்காம், சட்டத்திட்டங்கள், நாங்கள் அன்றாடம் செய்கிற சட்டங்கள், அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏவி இருக்கக்கூடிய விடயங்கள், தவிர்க்க வேண்டிய விடயங்கள் தவிர்ப்பது, இது அஹ்காம் அல்லாஹு தாலா எங்களுக்கு இது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பகுதி அஹ்பார், தகவல்கள், செய்திகள், கடந்த காலத்திலே நடந்த தகவல்கள், எதிர்காலத்திலே நடக்க இருக்கக்கூடிய தகவல்கள் குர்ஆனிலே இருக்கிறது. இந்த 3 பகுதிகளையும் உள்ளடக்குகின்ற விதத்திலே இந்த 5 ஆயாக்களும் அமைந்திருக்கிறது. முதலாவது அல்லாஹு தாலா கட்டளையிட்டிருக்கிறான். குர்ஆனிலே உங்களுக்கு கட்டளைகள் வரப்போகிறது என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. இக்ரா, ஓதுவீராக என்பதிலிருந்து குர்ஆனை ஓத வேண்டும். நாம் தொழுகையிலே குர்ஆனை என்ன செய்கிறோம், ஓதுகிறோம், ஏனைய நேரங்களிலே ஓதுகிறோம். குர்ஆன் ஓதப்பட வேண்டியது, படிக்கப்பட வேண்டியது. எனவே அது சட்டங்களை சுட்டி காட்டுகிற விதத்திலே இருக்கிறது. சட்டத்திட்டங்கள் குர்ஆனில் உங்களுக்கு வர இருக்கிறது, கட்டளைகள் வர இருக்கின்றன. அடுத்ததாக அல்லாஹுவை பற்றி, அவனுடைய ஏகத்துவத்தை பற்றி, அவன் தான் ரப், அவன் தான் படைப்பாளன், அவன் கற்றுக் கொடுக்கக்கூடியவன், படைத்தவன், அவனிடத்திலே சிறந்த பண்புகள் இருக்கின்றன, அவன் அல் அக்ரம், மிக உயர்த்தியானவன் என்று அல்லாஹுடைய பண்புகளையும் சொல்லக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிறது. ஏகத்துவத்தை பற்றிய கல்வி இந்த குர்ஆனிலே வரப்போகிறது என்பது அதன் மூலமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தகவல், அல்லமல் இன்சான மாலம் யாலம், அல்லாஹ் தான் அவன் மனிதனுக்கு தெரியாதை கற்றுக் கொடுத்தான். ஆதம் நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஏனைய நபிமார்களுக்கு, இறை தூதர்களுக்கு அல்லாஹு தஆலா வேதங்களை இறக்கி வஹ்யை கொடுத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அதல்லாமல் மனிதனுக்கு அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே அவனுக்கு பார்வையை, செவிப்புலனை, சிந்திக்கின்ற உள்ளத்தை கொடுத்து அந்த கற்றுக் கொடுத்திருக்கிறான். எனவே இது ஒரு தகவலாக இருக்கிறது. இந்த 3ம் குர்ஆனுடைய நோக்கமாக இருக்கிறது, குர்ஆன் உள்ளடக்குகின்ற விடயங்களாக இருக்கின்றன என்பது இந்த 5 ஆயாக்களிலும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அடுத்ததாக குர்ஆனை ஓதுகிற பொழுது நாங்கள் பிஸ்மில்லா, குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாவையும் ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லா என்று நாங்கள் சொல்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கின்றோம். இனி அல்லாஹ்வுடைய உம்முடைய ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுவீராக என்கின்ற சட்டத்தின் மூலமாக இங்கே அது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ரப்புடைய பிஸ்மில் சொல்லுமாறு ஒவ்வொரு
சூறாவை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில் சொல்கிறோம். அந்த சட்டம் இங்கே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூறாக்களை ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் குர்ஆனை எழுதுகின்ற பொழுது ஒரு சூறாக்களுக்கும் இடையிலே ஒரு சூறாவை இன்னொரு சூறாவை பிரிக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதியிருக்கின்றார்கள். அதற்கான ஒரு ஆதாரமாகவும் இந்த முதல் ஆயா அமைந்திருக்கிறது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசிப்பதற்கு தெரியாதவர்கள். அவர்களை பார்த்து இக்ரா, வாசிப்பீராக என்று சொல்வது எந்த வகையில் சரி? இங்கே நாங்கள் சொன்னோம், இக்ரா என்பதற்கு வாசிப்பீராக பார்த்து வாசிப்பது மட்டுமல்ல, காதால் கேட்டு மனனம் செய்து மனனத்திலிருந்து ஓதுவதையும் அது குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இக்ரா என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா வாசிக்கக்கூடியவர்களாக வைக்கவில்லை, மனனத்திலிருந்து ஓதக்கூடியவராக அல்லாஹு தஆலா வைத்திருந்தான். இதுதான் நபி அவர்கள் இந்த குர்ஆன் அற்புதம் என்பதற்கும் ஒரு ஆதாரமாக வைத்திருந்தான் என்பதையும் பார்த்திருந்தோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள். எழுத படிக்க தெரியாத ஒருவரை, எழுத வாசிக்க தெரியாத ஒருவரையே அல்லாஹ் ஆசிரியராக மாற்றி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக மாற்றியிருக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்பது இந்த வகையிலும் அமைந்திருக்கிறது. நேற்று எழுத படிக்க தெரியாமல் இருந்தவர் இன்று மக்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்கிற ஆசானாக மாறுகிறார். இது ஒரு அற்புதம் தான். அடுத்ததாக பாருங்கள், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபி அவர்களை பார்த்து ஓதுவீராக என்று சொல்கிறான், கட்டளையிடுகின்றான். அதே நேரத்திலே மனிதனுக்கு எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறான். நபியை பார்த்து சொல்லவில்லை, உங்களுக்கு எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தார் அல்லாஹ் என்று சொல்லவில்லை. பொதுவாக மனிதர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லவில்லை. இது நபி அவர்கள் ஒரு உம்மியான நபி, வாசிப்பதோ அல்லது எழுதுவதோ நபி அவர்களின் பண்பில் இல்லாதது. தொடர்ந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு தான் இருப்பார்கள் என்பது இங்கே உணர்த்தப்படுகிறது. அவ்வாறு நபி அவர்கள் இருப்பதுதான் அவர்கள் அற்புதத்துக்கு அது ஆதாரமாகவும் இருக்கும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்கபூத்துடைய 48வது ஆயாவுடைய சொல்கிறான், வமா குன்த தத்லூ மின் கப்லிஹி மின் கிதாப். நபியே, இந்த குர்ஆனுக்கு முன்னால் நீங்கள் எந்த ஒரு வேதத்தையும் எந்த ஒரு புத்தகத்தையும் ஓதுகிறவராக வாசிப்பவராக இருக்கவில்லை, உங்களுக்கு தெரியாது. வலா தஹுத்துஹு பியமீனிக், உங்களுடைய கையினால் நீங்கள் அதை எழுதக்கூடியவராகவும் இருக்கவில்லை. அவ்வாறு இருந்திருந்தால் இதல் லர்தாபல் முப்திலூன், பொய்ப்பிப்பவர்கள் சந்தேகித்திருப்பார்கள். குர்ஆனை அவர்களுக்கு பொய்ப்பிப்பதற்கு அது பெரிய ஆதாரமாக இருந்திருக்கும். ஆனால் அவர்களால் அந்த வாதத்தை வைக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் வாசிப்பவராகவோ எழுதுபவராகவோ இருக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா அங்கே சொல்வதைப் போல இங்கேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உங்களுக்கு எழுது மூலமாக கற்றுத்தந்தான் அல்லாஹ் சொல்லாமல், மனிதருக்கு அல்லாஹ் தஆலா எழுத்து மூலமாக, எழுதுகோலின் மூலமாக கற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மியே என்கின்ற இந்த பண்பு தொடர்ந்தும் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்பதையும் உணர்த்துகிறது. அதேபோன்று இந்த 5 ஆயாக்களும் அல்லாஹ்வுடைய அடிப்படையான இறை பண்புகளையும் சுட்டிக்காட்டுகின்றன. ஒன்று, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் தனித்தவன், அவன் ஏகத்துவத்துக்குரியவன், ஓர்மைப்படுத்துவதற்கு தகுதியானவன், அவன் ஒரே ஒரு இறைவன் தான், அவன் வேறு இறைவன் இல்லை என்பதை உணர்த்துகின்ற விதத்திலே அவனுடைய முக்கியமான பண்பு படைத்தவன், அவன் படைப்புகள் அவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் படைத்தவன், அவன் படைத்தல் ஹலக் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரப்பன்னு சொன்னதை போன்று. அதே போன்று அல்லம பில் கலம், அல்லம கற்றுக் கொடுப்பவன், செயல் ரீதியான பண்புகள் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்பதை அது சுட்டிக்காட்டுகிறது. அதே போன்று அல் அக்ரம், அவன் மிகவுமே உயர்த்தியானவன். அல் அக்ரம் என்பது, கரம் என்பது கண்ணியம், சங்கை, கொடை கொடுத்தல் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டாலும் அது எல்லா பூரணமான பண்புகளையும் உள்ளடக்கக்கூடியது. அந்த கரம்லே ஒரு வகைதான் கொடை கொடுப்பது.
ஒரு சிறந்த ஒரு வகை கொடை கொடுப்பது. அல்லாஹு தாலா எல்லா அருட்பாக்கியங்களையும் மக்களுக்கு செய்கிறான். அந்த வகையில் அவன் அக்ரம். அவன்தான் அக்ரம், மிக அக்ரம், அல் அக்ரம். கரீம் என்று கூட சொல்லவில்லை. அவன்தான் அல் அக்ரம் என்று இங்கே பயன்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். அதாவது பூரணமான பண்புகளை எல்லாம் அல்லாஹ் கொண்டிருக்கிறான். குறை பண்புகள் அவனிடத்தில் இல்லை என்பதை இந்த அல் அக்ரம் என்கின்ற வார்த்தை சுட்டிக்காட்டுகின்றது. அடுத்ததாக பாருங்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லதி ஹலக், படைத்தவன் அவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எதை படைத்தான் என்று இங்கே சொல்லவில்லை என்றால் எல்லாமே அவன் தான் படைத்தான் என்பதனால் வானங்களிலும் பூமியிலும் உள்ள எதுவாக இருந்தாலும் அவன் தான் படைத்தான். அதனால் பொதுவாக படைத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். ஏதாவது ஒன்றை குறித்து சொல்லி இந்த இதை படைத்தான் என்றால் அதை மட்டும்தான் படைத்தான் என்று வந்துவிடும். அதனால் இங்கே ஹலக் பொதுவாக எல்லாவற்றையும் எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ எதெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் அவன் தான் படைத்தான் என்று குறிக்கிற விதத்திலே ஹலக் என்று மட்டும் அதனுடைய செயற்படு பொருள் இல்லாமல் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டிக்காட்டுவதை போன்று இங்கே அல்லாஹு தாலா உம்முடைய ரப், படைத்த உம்முடைய ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுவீராக என்பதிலிருந்து நபி அவர்கள் இந்த முதலாக இந்த ஆயாவை கொண்டு பேசப்படுகிறார்கள் அல்லாஹுவால். அதே போன்று நபி அவர்கள் இதை மற்ற மக்களுக்கு அங்கே இருந்த முஷ்ரிக்குகளுக்கு சொல்லி காட்ட வேண்டும். அந்த நபி அவர்களுக்கும் தான் அங்கே இருந்தவர்களுக்கும் தான் ரப்பை பற்றி அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அது இயல்பாகவே மனித சமுதாயம் எங்களை படைத்த ஒரு ரப் இருக்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியும். நாஸ்திகர்கள் அதை மனமுரண்டாக மறுத்தாலும் அது இயல்பாகவே அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். எனவே இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பை பற்றி எங்களுக்கு ஒரு ரப் இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். உம்முடைய ரப்பு, அதை அவர்கள் மறக்கக்கூடியவர்களாக நபி அவர்களும் இல்லை, அந்த மக்களும் இல்லை. அல்லாஹ் ஒருவன் ரப்பாக இருக்கிறான் என்பதை. எனவே சிலர் சொல்வதை போன்று சில வழிகேட்ட கொள்கையில் இருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், முதலாவதாக நாம் அல்லாஹுவை பற்றிய ஒரு அறிவதற்கு சிந்திக்க வேண்டும். சிந்தனை முதலாவது. அதுதான் ஒருவர் செய்ய வேண்டிய முதல் வேலை. அதற்கு பிறகு அதன் மூலமாக நாம் இறைவனை பற்றிய அறிவை பெற வேண்டும். இவ்வாறு பெரிய தத்துவங்களை சொல்கின்றார்கள். எல்லா இறை தூதர்களும் அவர்கள் முதலாவதாக அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் சொன்னார்கள். இறைவனை நீங்கள் உங்களை படைத்தவனை வணங்குங்கள் என்று சொன்னார்கள். என்றால் படைப்பாளன் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் தான். முதல் கடமை சிந்திப்பது, அதற்கு பிறகுதான் அறிவது, இவ்வாறென்றெல்லாம் கட்டாயமில்லை. அவ்வாறு இருந்தால் நபிமார்கள் அவர்களுடைய பிரச்சாரங்களிலே அதை சொல்லியிருப்பார்கள். முதலாவது நீங்கள் சிந்திக்க வேண்டும், அடுத்ததாக நீங்கள் ரப்பை அறிய வேண்டும். அவ்வாறல்ல, ரப்பை யார் அறிந்து வைத்திருக்கிறார்களோ அது போதுமானது. அல்லாஹ் ரப் என்பது அல்லாஹு தாலா மனிதர்களுடைய உள்ளத்திலே இயல்பாக அந்த உணர்வை படைக்கின்ற பொழுதே எங்களுக்கு ஒரு ரப் இருக்கிறான் என்று, அவன் மேலே இருக்கிறான் என்கின்ற அந்த உணர்வை கொடுத்து தான் வைத்திருக்கிறார்கள். எனவே நபிமார்களுடைய பிரச்சாரங்களிலே அவர்கள் நிறைய சொன்னார்கள், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள், முதலாவது நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், அதுக்கு பிறகு அவ்வாறு சிந்தியுங்கள், இவ்வாறு சொல்லவில்லை. என்றால் அது ஆய்வு செய்வதற்கு தேவையில்லாத ஒரு விடயம். இறைவன் இருக்கிறான் என்பது எல்லோருடைய உள்ளத்திலும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு விடயம். அடுத்ததாக மனித படைப்பின் ஆரம்பமாக இங்கே சுட்டி காட்டப்பட்டிருப்பது அலகா. அலகா என்பது நாம் ஏற்கனவே பார்த்ததை போன்று இரத்தக்கட்டி, அதாவது இரத்தக்கட்டியை போன்று அமைப்பிலே அது இருக்கும். பார்ப்பதற்கு இரத்தக்கட்டியை போன்றிருக்கும். அது கருப்பையின் சுவரிலே ஒட்டி கொண்டு அதிலிருந்து உணவை பெற்றுக்கொள்ளும். எவ்வாறு அட்டைப்பூச்சிக்கும் அலகா என்று அரபு மொழியிலே சொல்வார்கள். அட்டைப்பூச்சி எவ்வாறு ஒரு மனிதனுடைய உடலிலே ஒட்டினால் அந்த உடலிலிருந்து இரத்தத்தை உறிஞ்சி குடிக்குமோ அதே போன்று அதே அமைப்பிலே அந்த உருவம், அதனுடைய செயல்பாடும் இருக்கிறது. அதே போன்று ஒட்டி கொண்டிருக்கக்கூடியது என்ற அர்த்தமும் அதற்கு இருக்கிறது. இங்கே அது ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. இந்த மொழி ரீதியான அர்த்தங்கள் இந்த சொல்லுக்கு பொருந்தி போகிறது. அன்றைய காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறார்கள் என்றால், இன்றைய விஞ்ஞானம் இதனை உறுதிப்படுத்துகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஞ்ஞானி அல்ல, இது இறைவனுடைய வாக்கு, இறைவனுடைய செய்தி என்பதை சுட்டிக்காட்டுகிறது. எங்களுக்கு தெரியும், மனிதனுடைய ஆரம்பத்தை எல்லாம் சொல்கிற பொழுது சில இடங்களிலே மனிதன் நுத்ஃபா, ஒரு இந்திரிய துடி,
ஒரு துளி என்று அல்லாஹ் தஆலா நுத்ஃபா என்று சொல்லியிருக்கிறான். நுத்ஃபா என்பது ஒரு அடிப்படையில் ஒரு ஆணிடமிருந்து வெளிப்படுகிற ஒன்றுதான். அது மாத்திரமே குழந்தை உருவாகுவதில்லை. அதால் மாத்திரம் குழந்தை உருவாகுவதில்லை. அதோடு சினை முட்டையும் அது போய் சேர்ந்து கருக்கட்டுவதற்கு பிறகுதான் உருவாகிறது. எனவே அந்த கருக்கட்டிய தன்மையைத்தான் அலகா என்பது குறிக்கிறது. இந்த இரண்டும் சேர்ந்துதான் முதலாவதாக ஒரு சிசு உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. இரண்டையும் சேர்ந்துவிட்டு பிறகு அது படிப்படியாக வளர்ச்சி அடைகிறது. இந்த அடிப்படையில இருந்து படைக்கப்பட்ட மனிதன் என்று இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இதே மனிதன் அவனுடைய முழுமை தன்மையை அடைகிற போது இவன் நல்ல சக்திகளை, ஆற்றல்களை அங்கு அந்த சிறிய அமைப்பிலே அல்லாஹ் தஆலா உள்ளடக்கி வைத்திருக்கிறான். மகத்தான பெரிய ஆற்றல்கள் அதற்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் மனிதன் என்ன செய்கிறான் என்றால் எழுதுகிறான். பிறகு காலத்திலே அவன் அறிவை பெற்றுக்கொள்கிறான். அதற்குரிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா அந்த இதிலே உள்ளடக்கி வைத்திருக்கிறான் என்பது இங்கே சுட்டிக்காட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதைப் போன்று எல்லா நுத்ஃபாக்களும், அல்லாஹ் நுத்ஃபாவை சொல்லாமல் இந்த இடத்துல அலகாவை சொல்லியிருப்பது, எல்லா நுத்ஃபாக்களும், எல்லா இந்திரிய துளிகளும் குழந்தையாக உருவாகுவதில்லை. எது குழந்தையாக உருவாகிறது? அந்த இந்திரிய துளி அலகாவாக மாறி சினை முட்டையோடு சேருகின்ற பொழுது, வெறும் ஆணுடைய விந்தணு மட்டும் போதாது. அது அலகாவாக சினை முட்டையுடன் சேர வேண்டும். அதற்கு பிறகுதான் மனிதன் உருவாகுவான். எனவே அந்த விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் அல் குர்ஆனை புரட்டி பார்க்கின்ற பொழுது அங்கே சில இடங்களில் அல்லாஹ் தஆலா மனிதனை மண்ணிலிருந்து படைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறான். இன்னும் சில இடங்களில் தீன், களிமண்ணிலிருந்து படைத்ததாக சொல்லியிருக்கிறான். இன்னும் சில இடங்களிலே மின் சல்சாலின் கல் ஃபஹார், தட்டினால் சப்தம் வரக்கூடிய காய்ந்த மண்ணிலிருந்து படைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறான். வேறு சில ஆயாக்களிலே பீரிட்டு பாயக்கூடிய, அதாவது குதித்து வெளிப்படக்கூடிய மிம்மா இன் தாஃபிக், நீரிலிருந்து படைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறான். இன்னொரு இடத்துல மின்மா இன் மஹீன், ஒரு இழிவான நீரிலிருந்து படைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறான். இங்கே மின் அலகாலிருந்து படைத்ததாக சொல்லியிருக்கிறான். இவை எதுவுமே முரண்பாடில்லை. அல்லாஹு தஆலா சில இடங்களிலே முதல் மனிதரை படைத்ததை பற்றி சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துராப், மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார். அது முதல் கட்டம், மண். பிறகு அந்த மண் தீனாக, தண்ணீர் கலந்ததாக களிமண்ணாக மாற்றப்பட்டது. பிறகு அது காய்ந்து தட்டினால் சப்தம் வரக்கூடிய விதத்திலே மண்ணாக மாற்றப்பட்டது. இவ்வாறு அது பல கட்டங்களை தாண்டி இருக்கிறது. துராபாக இருந்து அதிலே நீரூற்றப்பட்டு தீனாக மாறி, பிறகு ஹமஉன் மஸ்னூனாக மாறி, பிறகு அதுவும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு சல்சாலாக மாறி, பிறகு அந்த மனிதனுடைய சதை, நரம்புகள், எலும்பு எல்லாம் உருவாகி இவ்வாறு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக பொதுவாக ஏனைய மனிதர்கள் ஆரம்பம் இந்திரிய துளி, அது ஒரு இழிவான நீர். அதுபோன்று அது ஒரு குதித்து வரக்கூடிய நீர். அது கருவறையிலே பல நாட்கள் இருக்கின்றது. பிறகு அது சினை முட்டையோடு சேர்ந்து கட்டம் கட்டமாக நுத்ஃபாவாக, பிறகு அலகாவாக, இவ்வாறு பிறகு முதுகாவாக, சதை கட்டியை போன்று இவ்வாறு பல கட்டங்களிலே வருகிறது. எனவே இந்த பல்வேறு கட்டங்களைத்தான் அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களிலே சுட்டி காட்டியிருக்கின்றான். மனிதன் படைக்கப்பட்டதை பற்றி குறிப்பிடுகிற ஒரு ஆயா தான் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 5வது ஆயா.
அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅத், மனிதர்களே நீங்கள் மறுமையிலே எழுப்பப்படுவதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபைன்னா ஹலக்னாகும் மின் துராப், உங்களை நாங்கள் மண்ணிலிருந்து படைத்தோம், அதாவது ஆதம் நபியை முதல் மனிதரை. சும்ம மின் நுத்ஃபா, பிறகு ஒரு இந்திரிய துடியிலிருந்து. சும்ம மின் அலகா, பிறகு ஒரு அலகாவிலிருந்து. எனவே இந்திரிய துடி ஆரம்பம், அதற்கு ஒரு துடி ஆரம்பம், அதற்கு பிறகு அலகா. அலகா என்பது நாம் ஏற்கனவே சொன்ன அந்த ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருள் இரத்தக்கட்டி போன்ற அமைப்பில் இருக்கும். அதே போன்று இரத்தத்தை உறிஞ்சு கொடுக்கிற அந்த அட்டைப்பூச்சி போன்ற அமைப்பிலே அது இருக்கிறது. அல்லாஹ் சொல்லும் சும்ம மின் முதுகா, பிறகு சதை தொண்டு, அதாவது ஒரு சிறிய சதை தொண்டு. முஹல்லகத்தின் வகைரி முஹல்லக், இந்த சதை தொண்டு அதுக்கு 2 கட்டங்கள் இருக்கின்றன. ஒன்று முஹல்லகா, அதாவது படைகோளம் வெளிப்படுகிற கட்டம், படைகோளம் வெளிப்படாத கட்டம். ஆரம்பமாக படைகோளம் மனிதனுடைய அந்த அமைப்பு அதில் வெளிப்படாமல் இருக்கும். பிறகு அதில் மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அமைப்பும் வெளிப்படுகிற கட்டம். இவ்வாறு அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் இந்த ஆயாவிலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. இன் அஹதக்கும் யுஜ்மஉ ஹல்குஹு ஃபி பத்னி உம்மிஹி 40 யௌமா, உங்களில் ஒருவர் தன்னுடைய தாயுடைய வயிற்றிலே 40 நாட்கள் ஒன்று சேர்க்கப்படுவார். சும்ம யகூனு அலகத்தன் மிஸ்ல தாலிக், பிறகு அதே அளவுக்கு 40 நாட்கள் ஒரு அலகாவாக அவர் இருப்பார். சும்ம யகூனு முதுகத்தன் மிஸ்ல தாலிக், பிறகு அவர் முதுகாவாக சதை துண்டாக அதே அளவுக்கு இருப்பார். 120 நாட்கள் இவ்வாறு இருப்பார். 40 3 முறை. சும்ம யபஅதுல்லாஹு மலக்கன், பின்னர் அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை அனுப்பி ஃபயுமரு பி 4 கலிமாத், 4 வார்த்தைகளை கொண்டு அவர் ஏவப்படுவார். சொல்லப்படும் வயுகாலு லஹு, அந்த மலக்குக்கு உக்துப் அமலஹு வ ரிஸ்கஹு வ அஜலஹு வ ஷகிய்யுன் அவ் சயீத், அவருடைய அமல், அவர் என்னென்னலாம் செய்து கொண்டிருப்பார், அவருடைய ரிஸ்க், அவருடைய வாழ்வாதாரத்தை எழுது சொல்லப்படும், அமலை எழுது சொல்லப்படும். அஜலஹு, அவருடைய வாழ்நாட்கள், எவ்வளவு நாட்கள் உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பார், இதெல்லாம் அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும். ஷகிய்யுன் ஓ சயீத், அவர் நல்லவராக வாழப்போகிறாரா கெட்டவராக இருக்க போகிறாரா என்பதை அல்லது சும்மையும் ஃபஹ்ஃபிஹிர், பிறகு அதில் ரூஹ் ஊதப்படும் அந்த 120 நாட்களுக்கு பிறகு. இந்த நுணுக்கமான விடயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதே சொல்லியிருப்பதிலிருந்து அவர்கள் இறைவனின் ஒரு இறை தூதர் தான் என்பதை புத்தியுள்ளவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். என்றால் விஞ்ஞானம் இல்லாத அன்றைய காலகட்டத்தில் இவ்வாறு யாராலும் சொல்ல முடியாது, படைத்த இறைவனால் தான் அவ்வாறு சொல்ல முடியும். எனவே நபி அவர்கள் பேசியது இறைவனுடைய செய்திகள். அடுத்ததாக பாருங்கள், ஹலக்கல் இன்சான மின் அலக் என்பதிலிருந்து நாம் ஏற்கனவே சொன்ன விடயங்கள், அறிஞர்கள் சுட்டிக்காட்டிய விடயங்கள், என்னிடமிருந்து நான் சொல்லக்கூடிய விடயங்கள் அல்ல, குர்ஆனுக்கு விளக்கம் எழுதியவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள். இன்னொரு விடயத்தையும் இங்கே சுட்டிக்காட்டுவார்கள். அதாவது அல்லாஹு தஆலா ஹலக்கல் இன்சான மின் அலக், அலக்கிலிருந்து மனிதனை படைத்தான் என்று சொல்கின்றான். அல்லாஹு தஆலா ஒரு சிறிய ஒரு இரத்த கட்டியை போன்றிருக்கிற அமைப்பில் இருக்கின்ற ஒன்றிலிருந்து ஒரு அழகான படைப்பை படைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் நபியை உங்களை ஓத வைப்பதற்கும் ஆற்றலுடையவன் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஓத தெரியாதே என்று சொன்னார்கள். அந்த அல்லாஹ் உங்களை ஓத வைப்பதற்கும் ஆற்றலுடையவன் என்பதை உணர்த்துகிற விதத்தில் இருக்கிறது. ஹலக்கல் இன்சான மின் அலக். இதற்கு முன்னால் நீங்கள் ஓத தெரியாதவராக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா உங்களை ஓத வைப்பான். அதே போன்று மனிதனை இந்த சிறிய துண்டிலிருந்து அல்லாஹு தஆலா உருவாக்கி இருக்கிறான். அவன் அதற்கு முன்னால் இருக்கவில்லை. இப்படியான அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு அவனுடைய இறை செய்தியை எப்படி சிறியவனாக அவன் இல்லாமல் இருந்து அவனை உருவாக்கி அவனை கட்டம் கட்டமாக வளர வைத்து அவனை ஆளாக்கி இருக்கிறானோ, அதே அல்லாஹ் மனிதனை முழு மனிதனாக உருவாக்கி இருக்கிறானோ, அதே அல்லாஹ் அவனுக்கு இறை செய்தியை கொடுத்து அவனை வழிகாட்டுவதற்கும் தகுதியுள்ளவன். அதையும் அவன் செய்வான் என்பதை உணர்த்தக்கூடிய விதத்திலும் இந்த ஆயா இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா அக்ரம் என்று இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கின்றான். இந்த வார்த்தை இந்த இடத்துக்கு மிக பொருத்தமானது. இதை தவிர வேறு வார்த்தைகள் எதுவும் பொருத்தமாக இருக்காது என்று அத்வால் பயானை பூரணப்படுத்திய அத்தியா சாலிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்னவென்றால்,
இந்த வார்த்தைக்கு அல் அக்ரம் என்பதற்கு அல்லாஹு தாலா மிக பெரும் கொடை கொடுக்கக்கூடியவன், நலவுகளை செய்யக்கூடியவன் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். எனவே அல்லாஹு தாலா தன்னுடைய படைப்புகளுக்கு இரக்கம் காட்டியிருக்கிறான், அவர்களை படைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா தன்னுடைய அந்த அருளை இங்கே ஓதுவதோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறான். ஓதுவீராக, அது அல்லாஹு தாலாவுடைய ஒரு பூரணமான அருளாக இருக்கிறது. அதற்கு முன்னால் அல்லாஹு தாலா அவர்களை படைத்து உருவாக்கி இருக்கிறான். இந்த இரண்டும் மிக முக்கியமான அல்லாஹு தாலா மனிதனுக்கு செய்யக்கூடிய அருட்பாக்கியங்கள். ஒன்று இல்லாமையிலிருந்து அவனை உருவாக்கியது, அடுத்ததாக அறியாமையிலிருந்து அவனுக்கு அறிவை கொடுத்தது. இது இரண்டும் இறைவன் தான் கொடுக்கின்றான். எனவே இப்படிப்பட்ட இறைவன் அல் அக்ரம் மிகவுமே உயர்த்தியானவன், மிகப்பெரிய சிறப்புக்குரியவன். இந்த இரண்டு விடயங்களுமே இந்த சூறாவின் இந்த முதல் 5 ஆயாக்களிலும் சுட்டிக்காட்டப்படுகின்றன. எனவே இப்படிப்பட்டவன் அல் அக்ரம் என்பது மிக பொருத்தமான சொல்லாக இந்த இடத்தில் அமைந்திருக்கிறது. இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதாவது அல்லாஹு தஆலா வரப்புக்கல் அக்ரம் என்று சொல்லியிருப்பது ஏற்கனவே ஹலக், அவன் படைத்தவன் என்று சொன்னதற்கு பிறகு. எனவே அல்லாஹு தாலா வெறுமனே படைப்பது மட்டுமல்ல, படைத்ததற்கு பிறகு மிகப்பெரிய அருட்பாக்கியங்களை மனிதனுக்கு அல்லாஹு தாலா கொடுத்து அவனுக்குரிய நோக்கங்களை அவன் அடைய செய்கின்றான். சிறந்த இடத்துக்கு அவனை கொண்டு வந்து சேர்க்கின்றான். அல்லாஹு தாலா குர்ஆனில் வேறு இடங்களில் சொல்லியிருப்பதை போல, அல்லது ஹலக ஃபஸவ்வா, படைத்தான், அவனை சீர்படுத்தினான். வல்லதி கத்தர ஃபஹதா, அவனுக்கு தேவையான விடயங்களை அல்லாஹு தாலா செய்து அவனுக்கு நேர்வழியை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை இப்போ அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான். சூரத் தாஹாவுடைய 50வது ஆயாவிலே, ரப்புன் அல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா, எங்களுடைய ரப்பு தான் எல்லாவற்றுக்கும் படைப்பை கொடுத்தவன், அதை படைத்தவன், சும்ம ஹதா, பிறகு அவன் அதற்கு வழிகாட்டலை கொடுக்கின்றான். இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னதை போன்று அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், குர்ஆனிலே சூரத் ஷூராவிலே 28வது ஆயாவிலே சொல்கிறான், என்னை படைத்தவன் தான் அவன் தான் நேர்வழியும் காட்டுகிறான். எனவே அல்லாஹு தாலா வெறுமனை படைப்பது மட்டுமல்ல, படைப்பு ஆரம்பம் தான். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் என்றால் அவனுக்கு அருட்பாக்கியங்களை கொடுக்கின்றான். இதுதான் அல்லாஹு தாலாவுடைய கரம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கரம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹு தாலா முதலாவது ரப்புல் ஆலமீன் என்று தன்னை அறிமுகம் செய்துவிட்டு பிறகு அல்லாஹு தாலா என்ன சொல்ல, அர் ரஹ்மான் அர் ரஹீம். எனவே அவன் ரப், படைத்தவன் மட்டுமல்ல, அதே நேரத்தில் அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம். இங்கேயும் கரம் என்ற சொல்லும் எதை குறிக்கிறது என்றால் அல்லாஹு தாலாவிடத்தில் எல்லா நலவுகளையும் அல்லாஹ் தன்னுள்ளே வைத்திருக்கிறான். கரம் என்ற சொல்லுக்கு அந்த அர்த்தம் இருக்கிறது. அக்ரம் என்ற சொல்லுக்கு இருக்கிறது. அக்ரம் என்பது ஒரே சொல்லிருந்து வந்தது. அதிலே மிக ஆழமான தன்மையை குறிக்கக்கூடியது அக்ரம் என்கின்ற வார்த்தை. எனவே அல்லாஹு தாலா எல்லா சிறப்புகளையும் நலவுகளையும் கொடுத்திருக்கிறான். வெறுமனே கொடை கொடுப்பது மட்டுமல்ல கரம் என்பது. இமாம் தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போல கொடை கொடுப்பது மட்டுமல்ல, கொடை கொடுப்பது என்பது அல்லாஹு தாலாவுடைய கரமின் ஒரு பகுதி. எனவே மற்றவர்களுக்கு நலவு செய்வது என்பது ஒரு பூரணமான பண்பை குறிக்கிறது. கரம் என்பது அதிகமான நலவுகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு பண்பை குறிக்கிறது. அடுத்ததாக இப்னு ஆஷூர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று அல்லாஹு தாலா இங்கே மனிதனை படைத்ததை பற்றியும் சொல்கிறான். ஏனைய படைப்புகளையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். பொதுவாக அது சுட்டிக்காட்டப்பட்டிருந்தாலும் குறிப்பாக மனிதனை பற்றி படைத்ததை அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டி இருப்பது என்றால், இப்போது அல்லாஹு தாலா மனிதனுக்குத்தான் இந்த இறை செய்தியை இறக்கி கட்டளைகளை கொடுத்து அவனை செயல்பட வைக்கப் போகின்றான். எனவே மனிதர்கள் அவர்கள் தங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். மனிதனை பொறுத்தவரையிலே அவனை படைத்தவன் யார், இந்த உலகத்தில் அவனை உருவாக்கியவன் யார் என்ற எண்ணம் அவனுக்கு வரத்தான் செய்யும். அல்லாஹ் தாலா குர்ஆனிலே சொல்கிறான், வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன், உங்களிலேயே ஏகத்துவத்துக்கு இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு, அவன் ஒரே ஒரு இறைவன் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அஃபலா துப்ஸிரூன், நீங்கள் சிந்திக்கக்கூடாதா என்று கேட்கின்றான். அதே போன்று இதிலே முஷ்ரிக்குகள் எவ்வாறு அவர்கள் தங்களை படைத்த ரப் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட அவர்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்காமல் அவர்கள் இணை வைத்தார்களோ அல்லாஹுவோடு, இன்னும் பலரை வணங்கி வழிகட்டு போனார்களோ அவர்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு பிழை என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அல்லாஹு தாலா தான் வணக்கத்துக்கும் தகுதியானவன் என்று அவர்கள் கூறுகிறார்கள்.
இந்த வஹ்யை சிந்திப்பதற்கு ஏவப்படுபவர்கள், இந்த கட்டளைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் மனிதர்கள். அவர்களுடைய படைப்பையே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆதாரமாக சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா நாம் கேட்ட விடயங்களை பயனுள்ளதாக, நன்மை தரக்கூடியதாக எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் ஆக்கி தருவானாக. அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. அவனுடைய அருளை எங்களுக்கு வணங்கி அருட்பாக்கியங்களை கொடுப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.